அண்மை செய்தி. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேருக்கு உடல்நல குறைவானது ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேருக்கு உடல்நல குறைவானது ஏற்பட்டுள்ளது. அசைவ பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேருக்கும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அனைவரும் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கெட்டுப்போன பிரியாணி சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா அல்லது வேறேதும் காரணமாய் என்று போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே பக்கெட் பிரியாணி சாப்பிட்ட குழந்தைகள் உள்ளிட்ட 9 பேருக்கு உடல்நலக் குறைவானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை தொடர்ந்து தற்போது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இதுகுறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜான் பீட்டர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான் பீட்டர், தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் நிலை எவ்வாறு உள்ளது? கூடுதல் விவரங்களை பதிவிடுங்கள். வருணியாக தென்காசி மாவட்டம் கடையறை உள்ள கட்டளையூர் பகுதியை சேர்ந்த மாடசாமி, இவரது மகன்கள் அழகுராஜா, கண்ணன் இவர்கள் நேற்று பாவசத்திரம் பகுதியில் உள்ள தனியார் பிரியாணி கடையிலிருந்து அசைவ பிரியாணி ஆர்டர் செய்து வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் அவர்களுக்கு கடுமையான வயிற்று மயக்கம் ஏற்பட்ட நிலையில் உடனடியாக கடையத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் மாடசாமி, அழகுராஜாவின் மற்றும் கண்ணன் மனைவி அன்னலட்சுமி, அவரது குழந்தைகள் ஹர்த்திகா, ஹரிணி, ஹரிஹசுரன் மற்றும் அழகுராஜன் குழந்தைகள் ஆகியோர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் தொடர்பாக கெட்டுப்போன உணவு சாப்பிட்டதால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டதா அல்லது வேறு எதுவும் காரணம் உள்ளதா என பல்வேறு கோணத்தில் கடையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்கனவே கடையம் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முதியோர் இல்லத்தில் இறைச்சி சாப்பிட்ட 5 பேர் பலியான சம்பவம் அரங்கேறிய நிலையில் தற்போது குழந்தைகள் உட்பட 9 பேர் உட்கொண்ட உணவு காரணமாக வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அமைக்கப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்பட்டுள்ளது. ஜான் பீட்டர், விவரங்களுக்கு நன்றி.